ஹலோ இந்த வால்யூம் ஏற்றுங்க லைட்டாக. ஹலோ காட்டுக்கு காட்டுக்கு ஏன் குறைச்சி சுத்தமா காட்டுக்கு 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 போன எங்கள் காட்டுக்கு ஐயோ 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 சிவமே 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 காட்டுக்கு போன கண்ணகியே அந்தியாயோ வீட்டுக்கு வரகுண்டானே வெகுதில் கொண்டேயோ யோ யோ கிட்டிட வகையும் காணே 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 மகனே 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 தொடுங்க நடைய மனம் போல மகிழ்ந்த
வண்ணம் போன மகள் வர வண்ணம் போன மகள் வர கங்காதரா கருணை கடவுளே காசி விசாலாட்சி தாயே என்னம்மா நாங்கள் குற்றம் செய்தோம் ஏதம்மா நாங்கள் குற்றம் செய்தோம் இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாத வாரி வாரி வழங்கினார் என்கிறவர் அது குற்றமா அன்னம் இல்லை என்று வந்தவர்களுக்கெல்லாம் அன்னத்தை வாரி எடுத்தோமே செல்வம் இல்லை என்று வந்தவர்களுக்கெல்லாம் செல்வத்தை அள்ளி கொடுத்தோமே அது குற்றமா கூலியை குறைத்தோமா குறைமறக்கா விட்டோமா எதற்காக இந்த எங்களுக்கு வர வேண்டிய வீசா அயோத்தி மாநகரம் 56 தேசத்தையும் சீரோடு சிறப்போடு ஆண்டு உள்ள வேலையே விசுவாச முழுவதற்கு நாங்கள் பட்ட கடனுக்காக என்னையும் என் குழந்தையையும் இந்த அகிலத்தில் வெளிப்படுத்தி விட்டேன் என் கணவர் எங்க இருக்கின்றார் எப்படி இருக்கின்றாரா இல்லையா என்ற ஒருவருமே
காட்சி விசாலாட்சி தாயே. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அதிகாலை வனாந்தரம் சென்ற என்னுடைய அன்பு மகன் ஆதமகன் பாசமகன் தேவதாசன் இதுவரை வீடு வந்து சேரவில்லையே. எங்கு சென்று தேடுவேன், யாரிடத்தை சென்று முறையிடுவேன், எப்பொழுது மகன் முகத்தை பார்க்க போகின்றனோ? காட்சி விசாலாட்சி தாயே, ஸ்ரீஸ்வரா, என் மகனை என் நினைவு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்பா. போன மகன் வரமகனே பழுதடி போச்சதையோ, போன மகன் வரமகனே பழுதடி போச்சதையோ. தம்பி மைக்கு கிட்டோம்னா மைக்கு எடுத்தடிக்குது. பொழுதொடி போச்சதையோ, பொழுதொடி போச்சதையோ. பொழுதொடி போச்சதையோ, பொழுதொடி போச்சதையோ. சிவமே 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 சிவமே. பொழுதொடி போச்சதையோ, பொழுதொடி போச்சதையோ. மகனே 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 மகனே. நானிலிருந்து நகரிலிருந்து நாயகரை நான் தெரிந்தேன். நானிலிருந்து நகரிலிருந்து நாயகரை நானிலிருந்து நகரிலிருந்து நாயகரை நான் தெரிந்தேன். யாருமற்ற பாவியாரே, யாருமற்ற பாவியாரே, யாருமற்ற பாவியாரே. யாருமற்ற பாவியாரே. சிவமே 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 சிவமே. யாருமற்ற பாவியாரே. சிவமே 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 சிவா. அந்த விட்டதிடம் பாலு என்ன மைவனம் சென்றானோ, என்ன மைவனம் சென்றாரோ, அந்த விட்டதிடம் பாலு என்ன மைவனம் சென்றானோ. அலிஜனம் உண்ணும் போதே அலிஜனம் உண்ணும் போதே உள்ளத்தில் விளங்கிட்டாரோ. சிவமே சிவமே. சிவமே சிவமே சிவமே. பறக்கின்ற பற்றி எல்லாம் பாராக இறைக தேவி, பறக்கின்ற பற்றி எல்லாம் பாராக இறைக தேவி, பறக்கின்ற பற்றி எல்லாம் பாராக இறைக தேவி. இறைக மேடத்தை நாடி இறைக மேடத்தை நாடி எல்லாமே வந்த ரோடி. சிவமே சிவமே. போன மகன் வரமகனே பழுதடி போச்சதையோ, பொழுதொடி போச்சதையோ. போன மகன் வரமகனே பழுதடி போச்சதையோ, பழுதடி போச்சதையோ. பொழுதடி போச்சதையோ. சிவமே 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 சிவமே.
காரணம் ஐயா என்று கேட்டேன். எங்கே உண்மகன் என்று கேட்டார். என் மகன் அண்ணன் எதற்காக சுவாமி தாங்கள் தேட வேண்டும் என்று கேட்டேன். அவனை மேல வளர்ந்த பகுத்த வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். சிவசிவா வளர்ந்தம் என்பது வரை காதம் என்று சொல்வார்கள் ஐயா. அப்படிப்பட்ட அந்த வளர்ந்ததுக்கு எதற்காக சுவாமி என் மகன் செல்ல வேண்டும் என்று கேட்டேன். அடிய சந்தி நாளைக்கு அண்ணால் காத்திர சாத்தபடி அதற்கு உண்டான மாவிலை முன்னே முத்த தெப்பைகள் சேகரிக்க வேண்டும். அனுப்பி குழந்தை காரணத்திற்கு எனக்கு கட்டளையிட்டார். ஐயா என்னை அறிவிட்ட மகா முடியவில்லை. என் குழந்தை 5 வயது அறியாத பாலகன் ஐயா. அவனுக்கு காரணம் என்றால் என்னவென்று அறியாதவன் ஐயா. அப்படியே காரணத்துக்கு சென்றால் கூட அவனுக்கு சமத்துக்கள் என்றால் என்னவென்று தெரிய வராது சுவாமி. இந்த பாடி ஓடோடி சென்று தாங்களுக்கு வேண்டிய சமத்துக்களை செய்து கட்ட ஐயா என்று கேட்டேன். முத்துக்கொண்டார் அண்ணவன் என்ன தெரிவித்தா தெரியுமா? சந்தி ஆத்திரை உண்டான வேலைகளாம் அப்படி அப்படி கிடக்கிறார். அந்த வேலைகளை யார் செய்வது? அதற்கு குழந்தைகள் செல்கிறார்கள். அவரோடு நுகர்ந்த காரணத்திற்கு அனுப்பி எனக்கு கட்டளையிட்டார். என்ன செய்வது? பரிவிதி வந்தால் பரிவிதி பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். இதைத்தானா இந்த காலையிடம் கெட்ட குடியை கெடும் என்று சொல்வார்கள். இதைத்தானா ஓடி வந்தேன். மகனை பார்த்தேன். கண்ணே தேவதாசா ஐயது காரணம் சென்று சமத்துக்கள் சேகரித்துக் கொண்டு வர சொல்கிறாரே, சென்று வருகிறேன் கண்மணி என்று கேட்டேன். அந்த குழந்தை தெரிவித்தான். காரணம் செல்ல வேண்டும், சமத்துக்கள் சேகரிக்க வேண்டும். என்னை காரணத்துக்கு அனுப்புவதற்கு தாங்கள் மனம் கலக்கலாமா? அம்மா ஒருவரும் கலக்கக்கூடாது, கண்ணீர் செல்லக்கூடாது. நாம் இருவரையும் கடிமைப்படுத்தும் பொழுது தந்தை என்ன சொன்னார் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா தாயே? இந்த ஐயர் காரணம் இரு வேலைகளை திரு கலந்தால் நினைத்து நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கும் பொழுது ஐயர் சொன்ன சொல்லி மீறிவிட்டார். நாம் கண்ட சத்தியத்திற்கு பங்கவத்தில் அம்மா என்ற அந்த குழந்தை எனக்கு ஆறுதல் கூறினாரே ஆண்டவா. இதைத்தான் சொல்வார்களா? பெத்தமனை பித்து பிள்ளைமனம் கல்வி என்று சொல்வார்கள். இதைத்தானா? அவன் மனதை கல்லாக்கி கொண்டு எனக்கு ஆறுதல் கூறிவிட்டு வனாந்திரம் சென்ற என் மகன் என்ன ஆனால் ஏதானால் அந்த கல்லிலும் உள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் எப்படி எல்லாம் என் பாலன் கலந்து சென்றானோ என்னவென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் காட்சி விசாலாட்சி தாயே எப்படி என் மகனை பெறுவது? என் கலந்து ஒப்படைக்கப் போகிறார். அந்த அடர்ந்த மனத்தை என் மகன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், ஏது செய்து கொண்டிருக்கின்றான் நினைத்தாலே நெஞ்சமன வெளிப்பது போல இருக்கிறது. மகன் வருவான் வருவான் என்று வழி மீது விழிவித்து காத்துக் கொண்டிருக்கின்றனே. நெருப்பிலிட்ட புழுவை போல அலைமேற்பட்ட துருவை போல அங்கமெங்கும் தள்ளாடி அழுது புறப்புகின்ற எதற்காக? என் மகன் சிவதாசன் வரவிருக்காக எப்பொழுது வருவான், எப்படி அம்மா என்று அழைப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கின்றேன். காசி விசாலாட்சி தாயே நீ எந்த மையத்தில் இதனால் உன்னை நன்மையை தோண்டிய நாயகமாமணி, நன்மையை தோண்டிய நாயகமாமணி என்ன செய்வேன் என்ன செய்வேன் அவனை காணே சிதனை காணே 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 நப்பா காணே அம்மா காவியம் சமத்தாக சென்று சமத்துக்கு திகழ்த்துக் கொண்டு வருகிறேன். அம்மா என்று எனக்கு வாக்கு கொடுத்த என் பாலங்கள் ஓடுவதை என்னை பார்த்து அம்மா என்று கதறினான். கண்ணே கானகத்துக்கு போவதற்கு மனதில் அச்சமாக இருக்கின்றதா? எதற்காக என் செல்வனை ஓவேறி வந்தா அப்பா என்று கேட்டேன். இல்லை அம்மா, கானகத்திற்கு போவதற்கு எனக்கு எந்த விதமான ஒரு அச்சமும் கிடையாது. ஆனா எனக்கு பசியாக இருக்கிறதம்மா. என் பசியை போக்குவதற்கு தாத்தாவிடத்தில் ஒருபடி சாதம் வாங்கி கொடுத்தேன். வழி அனுப்புங்கள் அம்மா என்று அந்த குழந்தை கேட்டாரே ஆண்டவா.
அந்த அயோத்தியில வாழ்ந்த பொழுது என் குழந்தை பசி என்று ஒரு சொல் சொல்லிவிட்டால் முதத்திலே பார்த்தது முதத்திலே தேர்தல் வைத்து ஊட்டிய காலம் போக என்ற அம்மா ஒருபடி சாதம் வாங்கி கொடுங்கள் என்று கேட்கின்றானே நான் பெற்ற அன்பு மகன் என்ன செய்வேன் ஒரு ஐயரை பார்ப்பதற்காக சுவாமி என் குழந்தை பசியால் வாழ்கிறார் ஐயா அவனுக்கு ஒருபடி சாதம் கொடுத்த அண்ணவனை வழி எழுப்புங்கள் சுவாமி என்று கேட்டேன் அதற்கு அளவு தெரிவித்தார் சந்தி ஆத்திரை சாதத்திற்கு ஒருபடியும் கிடையாது உன் குழந்தையை புகச்சோ காலம் எனக்கு கட்டளையிட்டார் ஓடி வந்தேன் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து அன்பு மகன் முகத்தை பார்த்தேன் கண்ணே தேவதாசா நாமும் எங்க அடிமைகளாக இருக்கிறோம் அல்லவா அடிமை கண்ட அண்ணன் எப்பொழுது நமக்கு உணவு கொடுப்பாரோ அப்பொழுதுதான நாம் பசி போக்கிக் கொள்ள முடியும் ஆகவே சற்று பசியை பொறுத்துக் கொண்டு சமத்தாக காணம் சென்று சமத்துகள் தெரிவித்துக் கொண்டு ஓடோடி வந்துவிட ஐயா என்று கேட்டேன் அந்த குழந்தை தெரிவித்தார் சாதம் இல்லை என்றாலும் பரவாயில்லை அம்மா நான் சமத்தாக காலம் சென்று வருகிறேன் அம்மா என்று அந்த குழந்தை பசியோடு போகும் பொழுது என் உயிரை இணைவிட்டு பிரிவது போல் இருந்தது ஈசா என்ன செய்வேன் பசியால் கழுத்து விழுந்தானா என்னவென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே மகனே நான் வர காணலே மகனினோ வர காணலே நான் பெற்ற கண்ணே மகனினோ சாதம் இல்லை என்றாலும் பரவாயில்லை சமத்தாக காலம் சென்று வருகிறேன் அம்மா என்று சொன்ன குழந்தை ஓடி வந்து என்னை பார்த்த அம்மா என்றார் கண்ணே பச்சையால் களைப்பாக இருக்கின்றன கால்கள் எல்லாம் தடுமாறுகிறது அவளுக்கு கழகத்திற்கு போவதற்கு முடியவில்லையா கண்ணே என்று கேட்டேன் இல்லையம்மா பால் வயலானது பசியை பொறுத்துக் கொள்கிறது தாயே ஆனால் எனக்கு தாகமாக இருக்கிறது நாமெல்லாம் வறண்டு போய்விட்டது தொண்டை எல்லாம் கழிவு போல் இருக்கிறது அம்மா குடிப்பதற்கு தாத்தாவிடத்தில் கொஞ்சம் தண்ணீரால் வாங்கி தந்து என்னை வழியெடுப்புங்க அம்மா என்று அந்த குழந்தை கேட்டானே ஆண்டவா முந்தி தவறிருந்த உள்ளூர் நாட்டு வந்து அந்தி பலவாக துந்துசிரியை பெற்றெடுத்து என் அன்பு மகன் பசியாளன் தாகத்தால் தவிக்கின்றானே ஒருபடி அன்னமில்லை என்று சொன்ன அந்த அந்தனர் என் குழந்தையின் தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீராவது தருவாரா தர மாட்டாரா என்னவென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே இருந்த பொழுதும் அந்த ஐயமில் நம்பிக்கை வைத்தேன் தெரியுமா இந்த தலையில ஆங்காங்கே தண்ணீர் பந்தங்கள் வைத்திருக்கிறார்கள் எதற்காக ஒருவரின் தாகத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு தண்ணீரில் என்று சொல்வதற்கு அவருக்கு மனம் வராது நிச்சயமாக தண்ணீர் தருவார் என்ற எண்ணத்தோடு ஓடி அன்னவரை பார்ப்பதற்காக சுவாமி என்னை அடிமகண்ட மகாமுனிவரே என் குழந்தை தாகத்தை தவிக்கின்றான் ஐயா அவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் அவர் தந்து அண்ணவனை வழியெடுப்புங்கள் சுவாமி என்று கேட்டேன் அதற்கு அண்ணவன் தெரிவித்தார் சந்தி ஆத்திர ஜலத்திற்கு ஒருவரையும் கிடையாது அனுப்பி அதிசீக்கிரம் குழந்தையை காணத்திற்கு எனக்கு கட்டளையிட்டார் அவர் சொன்ன சொல்லை கேட்டவுடனே பெற்ற வயிறோ பத்தி எரிந்தது ஐயா தங்களுக்கு நெஞ்சம் என்பதை கிடையாதா அந்த நெஞ்சத்தில் ஈரம் என்பதை கிடையாதா உங்கள் மனம் என்ன கல்லா இரும்பா கொஞ்சம் மீது இறக்கமின்றி அந்த பச்சில பாலனுக்கு தண்ணீர் நினைச்சினால் எப்படியா தாகத்தோடு காரகம் செல்வான் என்று கேட்டேன் அண்ணவரை பார்த்து இந்த பாவி அடுத்த கணவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா சந்தி உன் குழந்தை பசியோட தாகத்தோடு காரகத்துக்கு செல்ல வேண்டாம் எங்கே வைத்துக்கொள் ஆனால் நீயும் 1000 பொய் சொல்லியதற்கு சமம் ஒத்துக்குழந்தை எதிர்பார்த்து கேட்டார் அந்த ஐயர் பொய் என்ற வார்த்தை தெரிவித்தவுடனே என் உடலாம் நடுக்கியது என் கால்களெல்லாம் குதிரை வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா சுவாமி 1000 பொய் என்று இப்படி அலட்சியமாக தெரிவிக்கிறீர்கள் அந்த ஐயத்தில் என் கணவர் ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால் நாட்டில் இருந்தோம் நாட்டு மக்களை பிரிந்தோம் கட்டிய மனைவியையும் மரமிருந்து தவமிருந்து பெற்ற என் அன்பு மகனை உங்களுக்கு அன்புபடுத்தி விட்டு என் கணவர் இங்கே இருக்கின்றாரா இல்லையா என்ற எந்த ஒரு பொருளும் அறியாமல் இந்த பாவி அணிந்து நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றன ஐயா அயோத்தியில வாழ்ந்த பொழுது நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பது உங்களுக்கு தெரிய வராது ராஜகுடி அணிந்த ராஜபோகமாக வாழ்ந்த நாங்கள் இன்று உங்கள் முன்னே காவி உடிதரித்து பரதேசி கோலத்தில் நானும் என் மகன் அடிமையாக இருக்கிறோம் எதற்காக
இந்த வார்த்தையை ஒருவரும் சொல்ல மாட்டேன் என்று அந்த ஐயத்திலே என் கணவர் சொன்னதா எனக்கு என் மகனுக்கு நிலை வேண்டாம் சுவாமி. தாகத்தோடு செல்லக்கூடிய என் பாலகனுக்கு வழிதான் என்ன என்று கேட்டேன். அந்த அண்ணன் தெரிவித்தார், சண்டி ஊருக்கு மேற்கே ஊரடி ஒன்று ஓடுகிறது. அந்த ஊரை சென்று 3 கை தளத்தில் 2 கை தளத்தை விட்டுவிட்டு 1 கை தளத்தை விட்டு மழை அந்த சொல்லி எனக்கு கட்டளைத்தார். ஓடி வந்தேன். மகன் முகத்தை பார்ப்பதற்கு அந்த பாவிக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. என்ன செய்வேன்? கூடி குறுகி தலை குளிர்ந்த கண்ணீர் மெழுக அந்த ஐயா தெரிவித்த வார்த்தையில் மகன் முன்னே எடுத்துரைத்தேன். அசலாத்து குழந்தைகள் வந்தார்கள். அசலாத்து குழந்தைகளா, அந்த சிறுவர்களா? என் குழந்தையை பச்சையாலும் தாகத்தால் வருகிறான் ஐயா. தாங்கள் ஏதேனும் உணவுகள் கொண்டு சென்றால் அதில் ஒருபடி அன்னம் கொடுத்து அவன் பசி போட்டுங்கள். ஐயா கட்டளை பிரகாரம் ஓடுகின்ற கங்கையை கண்டு தண்ணீர் அருந்தி தாகத்தை தடுத்துக் கொள்ள சொல்லுங்கள் அப்பா. என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு பொற்கால பிறந்தார் அன்று என் குழந்தை அந்த அயோத்தி மாநகரத்தில் அவன் தந்தையை போல அந்த பூச்சக்கர குடையின் கீழ் அமர்ந்து செங்கோல் விடுத்த அதிசய பேரர்களை கண்டுகளிக்க வேண்டும். மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கேன் ஐயா. என் மனக்கோட்டை ஒருவழுது மண்கோட்டை ஆகக்கூடாது. குழந்தையை கொண்டு வந்து என் கருத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டு நான் பெற்ற குழந்தை அவர்களோடு அனுப்பி வைத்தேன். பசியால் கழித்து விழுந்தானா? பாதர்களை பிரிந்தானா? பட்டதெல்லாம் போதுமனா சாமி இந்த பாவிடத்தில் இருப்பது வனத்திலே சுற்றி திட்டம் நிறைந்தானா என்னவென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. அசலாத்த குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அசலாத்த குழந்தைகள் வந்தால் அவர்கள் கருத்தை பிடித்துக் கொண்டே நண்பு மகன் வருவான். ஆட்டு மகன் வருவான். பாசமன் வந்து கொண்டிருப்பான். ஓடோடி சென்று பார்த்து வருகிறேன். எதிர்த்து போன போல எதிர்த்து போன பால எதிர்த்து போன பால எத்தனை தூரம் சென்றானோ எதிர்த்து போன பால எத்தனை தூரம் சென்றானோ இந்த மன மகன் மர
தவிக்குது கலைத்து மகள் தரகை வீழ்ந்திட்டாரோ தவித்து 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 கலைத்து மகள் தரகை வீழ்ந்திட்டாரோ கலைத்து மகள் தரகை வீழ்ந்திட்டாரோ சின்ன வயது உள்ள செல்வருடன் கூடிய சின்ன வயது உள்ள செல்வருடன் கூடிய செல்வனந்த பெருவன செல்வொருவனாக தெரிகிறானோ திருவனந்த பெருவனத்தில் ஒருவனாக இருக்கிறானோ பெருவனத்தில் ஒருவனாக இருக்கிறானோ திருவனந்த பெருவனத்தில் ஒருவனாக இருக்கிறானோ பெருவனத்தில் ஒருவனாக இருக்கிறானோ திருவனந்த பெருவனத்தில் ஒருவனாக இருக்கிறானோ திருவனந்த பெருவனத்தில் ஒருவனாக இருக்கிறானோ வெள்ளிடத்தில் போன மகன் எத்தனை தூரம் சென்றாரோ வெள்ளிடத்தில் போன மகன் எத்தனை தூரம் சென்றாரோ மர மகன் மர தானே ரமண பிள்ளை நாட்டி ரமண பிள்ளை தரைக்குளிக்க பாராட்டி ரமண பிள்ளை மாடல் மாடல் வாங்க வாங்க பட்டாம்பி ரமண பிள்ளை அகந்த விட்டு வாராம்பி ரமண பிள்ளை வந்தாண்டி ரமண பிள்ளை அகந்த விட்டு வாராண்டி ரமண பிள்ளை நல்ல வந்தா நல்ல வாரா நல்ல வந்தா நல்ல வாரா அந்த வந்தாம்பி ரமண பிள்ளை அகந்த விட்டு வாராம்பி ரமண பிள்ளை அங்கே குளித்து தர மொழிகி குங்குமத்தை பூந்து மொழிகி குங்குமத்தை வச்சு குளித்து நலமொழிகி குங்குமா சொட்டு வச்சு குளித்து தர மொழிகி குங்குமத்தை வச்சு மொழிகி குங்குமத்தை வச்சு குளித்து தர மொழிகி குங்குமத்தை வச்சு வச்சா ரமண பிள்ளை அகத்த விட்டு வர ரமண பிள்ளை அதுல பாடுகோடா எதுல கோடா நான் சொல்ல போறதில்ல சொல்லுங்க அண்ணா தாத்தாவோட தாத்தாவுக்கு மூத்த தாத்தாவுக்கு திதி திதின்னா திதினா தெரியாதுங்களோ ஆ திதினா கர்மாந்தரம் கருமாந்தரண்ணா கர்மாந்தரம் தெரியாது ஆ அதாவது மரியே நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ ஆ ஒரு பேச்சுக்கு சரி பேச்சுக்கு சரி சொல்லுங்க சரி நானே செத்து போயிட்டேன்னு வச்சுக்க சரி ஒரு பேச்சுக்கு அதுக்கு ஆ கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு ஆ அதை என்ன 30 நாள் கழிச்சு ஆமா அதை தெய்வமா கும்பிடணும் ஆ தவசம் ஆ தேவசம் வச்சு கும்பிடணும் சரி அப்படி கும்பிடுறதுக்கு பேரு ம் அதாவது தர்மாந்தரம் சொல்றது ஓஹோ அதனால சரி. நான் வந்திருக்கிறேன் சரி நாராயணன் வரணும் ம் கோவிந்தம் வரல ம் எங்க இருக்கான்னு தெரியலையே நீங்க எல்லாரும் அடே கோவிந்தா எல்லாரும் சேர்ந்து தானே இருப்பீங்க பின்னாடியே வந்தேன் ஆ. நான் முன்னாடியே வந்திருக்கிறேன் ஓ. கோவிந்தா வாதாட்டு ரமண பிள்ளை சபைதலில் வாதாட்டு ரமண பிள்ளை நான் சேர்றேனே வந்தாம்பி ரமண பிள்ளை வாதாட்டு ரமண பிள்ளை வந்தாட்டு ரமண பிள்ளை வாதாட்டு ரமண பிள்ளை குளிச்சு தலை மொழி குண்டியில ஒட்டு அவர் சரியா சொன்னாரு குங்குமம் போட்டு வச்சிருந்தேன் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு போட்டு வை, அழகா இருக்கும். அந்த பொட்டை யார் பாக்குறது? லட்சணமா இருக்கு. குளிச்சு தலை மொழி வாங்கோண்ணா அண்ணா இருக்கிறியா லோகத்துல பயமா இருக்கு. ஏன் வெளியில நடக்கவே முடியல. ஏங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை இல்ல, வெளியில வந்தா சண்டை.
வெளியில விட்டு அப்படியே வண்டி எடுத்தோம்னா சண்டை, அங்க சண்டை இங்க. அதுல பாருங்க, எதுல எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. அதனாலதான் முன்னாடி போனோம்னு வச்சுக்கோ, பின்னாடி இடிக்கும். பின்னாடி போனா முன்னாடி இடிக்கும். பேசாம இருந்துக்கணும். அதுக்கு எதுக்கு நம்ம அங்க போகணும்? போகவே கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை இருக்கணும். நான் என்ன கேக்குறேன், பேசாம இருக்கிறதுக்கு எதுக்கு அங்க போகணும்? எதுக்கும் போகாம எந்த பிரச்சனையும் இல்லாம எதுக்கு இந்த உயிர், எதுக்கு இந்த உயிர் கீழே வந்துருது. எல்லாத்தையும் எதுக்கு நம்ம இருக்கணும்? வாழ்க்கைனாவே பிரச்சனை. பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கடவுளுக்கு அர்ச்சனைன்னு ஒண்ணு பண்றான். ஆமா ஆமா, பிரச்சனை இல்ல அர்ச்சனை இல்ல. யாராவது கோயிலுக்கு போவோமா, சாமிய பார்க்கணும், போகணும்னாலும் பிரச்சனை. ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, கொஞ்சம் வாங்கி வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வாலி மெயின் இல்லாட்டி ஆஃப் பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, நல்லா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ. சரி விடு, விட்டாச்சு. சரி விடு. நாராயணா, தாத்தாவோட தாக்கு மூத்த தாத்தாவுக்கு திதி. மேல்வனத்துக்கு போய் பத்தியலா 60ஆம் கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிடுறாப்புல. ஏய், திதிங்கிறாரு 60ஆம் கல்யாணம். 60 கல்யாணம்டா, ஆ, கர்மாந்தரம். ஐயோ, நாருமே நாருமா கர்மாந்திரம்னா யாராவன்? தாத்தாவோட தாத்தாவுக்கு மூத்த தாத்தாவுக்கு திதி. திதி. மேல்வனத்துக்கு போய் காரை, உன்னை, முன்னை, பரண்டை, பிஷ்டை எல்லாமே சேகரிக்கணும். இவ்வளவு பொறுப்பு நம்ம சேகரிச்சு கொண்டாங்க. அதாவது கருமாந்தம் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், இந்த வேலையில நம்ம பேசாம வீட்டுல உட்காந்துட்டு கான்ட்ராக்ட் புடிச்சு ஒப்படைச்சிருவோம். மொத்தமா தம்பி, கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஒத்து வராது. வரமாட்டாங்க, வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. இப்பதான் எல்லாத்துக்கும் அமைப்பாளர் இருக்காங்க. இருந்துட்டு போட்டு விடு. அதே நீ வந்துட்டேன், நான் வந்துட்டேன். நம்ம கிச்சன் லோகிதாசன் வந்தாங்கல்ல, அவனை பத்தி பேச ஏண்டா அவன் பெரிய மனுஷனோட மோசமா பேசுறான். அவன் 5 வயசுல இருந்தாலும் எவ்வளவு பேச்சு திறமைய பேசுறேன், பேசுறேன். பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்க கூட. அவன் அரண்மனையிலே பிறந்தது, பூவாலே நடந்தது, வெள்ளி கிண்ணத்துல சாப்பிட்டது, தங்க தொட்டிலே தூங்குனது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே எவ்வளவு பெருமையை சொல்றேன். அவன் ஒரு பிள்ளை. அவன் கதை கேட்கும் போது நமக்கு இந்த நேரம் போறதே தெரிய மாட்டேன், அந்த கலைப்பே தெரியல. ஆமா, நல்ல பையன், நல்ல பையன். வரும்போது நம்மளோட தான் வந்தேன். ஆமா, பசிக்குதுன்னு சொன்னேன். சொன்னான், லோகிதாசா கவலைப்படாதடா, கவலைப்படாத, ஆளுக்கு பிடிச்சபடி சாதம் தரமுனா வாங்கினானா. ஞாயிற்றுக்கிழமை கடை வர லீவு. ஏய், என்ன கடை லீவு? அவன் கேட்கற நேரத்துக்கு எங்கிட்டு போய் நம்ம சாப்பாடு வாங்குறது? இல்லே, நம்ம தான் ஆளுக்கு நிறைய வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கோம்ல, அதை கொடுப்போம். ஆளுக்கு பிடிச்சபடி தரமுனா வாங்கினானா. அள்ளி கொடுக்கலன்னா கிள்ளி கொஞ்சோண்டு கொடுப்போம். ஏன் வாங்கல? ஏன் வாங்கல? அதாவது உங்களுடைய கிணத்துல சாதம் வரதா சத்தியத்துக்கு பங்கு வர முடியும். பாத்தியா, அங்க கூட அவன் சத்தியத்தை தான் பேசுறான். சரி விடு, விட்டு தண்ணி வைக்க சொன்னேன். லோகிதாசா ஓடல தண்ணி போகுது, போய் அள்ளி குடுறான். அவன் ஓட்டமா ஓடுனல்ல, ஒரு கை ஜலம் தண்ணி அழுந்தேன், அதுல மீன் குஞ்சிருச்சு, கீழே விட்டுட்டான். சங்கடம். 2வது கையா அள்ளிட்டான், காக வச்சு பிடிச்சி அது விட்டுட்டான். 3வது கையில பாத்துக்கிட்டே இருந்தேன். லோகிதாசா பொழுதாசமாய் விட்டது. காலகட்டத்தா சண்டைக்கு வருவார், சீக்கிரம் வாடா போலான்னா கூப்பிட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்ன? தோழர்களே, ஒரு கை தண்ணியாவது எனக்கு கிடைக்கும். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு எதுவுமே கிடைக்கல, ஏதாவது போய் சேரட்டு சொல்லி அப்படியே அதையும் விட்டு ஓடு ஒப்பாரி வச்சு அழுத. ஆமா, தண்ணி குடிக்கல. அவன் கண்ணில இருந்து தானே தண்ணியே வந்து. பாவம் இல்லையா, பச்சை பிள்ளை. நம்ம எல்லாம் தெப்ப சேகரிச்சாச்சு. அவன் ஒண்ணு மறந்துட்டான்ல, என்ன தெப்ப சேகரிக்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? போயிட்டான், நானே பறிச்சுக்கிறேன்னு கிளம்பிட்டான். அதாவது கவலைப்படாத லோகிதாசா, நாங்க நிறைய சேகரிச்சிருக்கிறோம். ஆளுக்கு பிடிச்சபடி தரோம். கொஞ்சம் பிடிச்சு தரோம். வாங்குறானா? வாங்க மாட்டாங்க. வாங்கல. என்ன சத்தியத்துக்கு பங்கம் வந்துடும். ஆமாடா, சத்தியம்னே சொல்லிட்டு அப்படியே சத்தியம். நானா போய் என்னுடைய கருத்தாலே தெப்ப சேகரிக்க போனேன். அத்துட்டு வரங்கிட்டு போனவன் தான். வரவே இல்லையே. போனவன் போனவன் தான். போயிருப்பேன். சின்ன பையன், 5 வயசு பையன், தூங்கி கலப்பா இருந்தா இருக்கான். நமக்கே என்ன பண்ற பாத்துட்டு வா. 5 நிமிஷம் நடக்கும், 5 கிலோ ஏனே 250 கிலோமீட்டர் வர நமக்கே கலப்பா இருக்கும் போது, அப்புறம் இவன் சின்ன பிள்ளை 5 வயசு பையன் இருக்காதா?
படுத்துட்டாங்க பத்தியலா எங்க காணோம் யாரையுமே. ஏய் போய் பார்த்துட்டு வா. இந்த என்ன பண்றான்னு பார்த்து வா. சொன்னது உண்மைதான். ஏண்டா சொன்னது உண்மைதான். என்ன 5 வயசு பையனானே கலப்புல படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏய் நம்பிக்கை இல்லைன்னு நீ போய் பார்த்துருவோம். நம்பிக்கை இல்லைன்னு போய் பார்த்துருவோம். நல்லா ஹலோ போனாலி இவனும் தூங்கிட்டான். அது இல்ல அவன் சோப்பு தின்னிருப்பான் போல இருக்குது. வாயில நுரையா வரும். இந்த இடத்துல அவனுக்கு சோப்பு இருக்கு கிடக்கு. சோப்பு திங்கிறான் அவன். இந்த காட்டுல போய் அவனுக்கு எது சோப்பு? அதானே நல்லா யோசிச்சா நல்லா போய் பாரு அவன் என்னதான் பண்றான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதான் வந்து தெப்ப சேகரிக்க வந்தான். சேகரிக்க வந்து ஆமா வனத்துல வந்து சோப்பு இருக்குமா? அதான் ஏன் நுரை வருது? எதனால ஒருவேளை வரும்போது சர்ப்பு தூள் முழுங்கிட்டு வந்திருப்பானோ. சர்பத்தவா? சர்ப்பு தூள் போடா. ரின்னு சர்ப்பு எதுக்கு நீ நல்லா பாரு. அது என்னமோ என்னன்னு தெரியல பாரு. நட்டையா பாரு 8 கால் நடை. அங்கதான் தெருப்ப சேகரிக்கிறான். பக்கத்துல பாம்பு படை எடுக்கிறான். என்ன படம் கேட்டியா? என்ன என்ன படம் கேட்டியா? நடிகர்லாம் யாரா? பக்கத்துல புதர் இருக்குதா? அம்மா புதர் பக்கத்துல இவன் இருக்கானா? இருக்கான். பக்கம் அப்படியே பாம்பு இருக்கு. அப்படியே பாம்பு பாம்பு அங்க பக்கத்துல புதரு இவன் பாம்பு பாம்பு ஒருவேளை கடிச்சிருந்தா யாருன்னா கடிக்காது. அவன் சின்ன பையன்ல பாம்புக்கு தெரியாது. கடிக்காதல்ல. அது எப்படி கடிக்கும்? பார்த்துட்டு வரையா? நல்லா பார்த்துட்டு வர. பாம்பு கடிச்சாவா? செத்து போயிட்டானா? அச்சோ இல்லை நம்மளை நம்பிதானே விட்டுச்சு. இந்த பாலா போன பாம்பா அவனை கடிச்சேக்கு ஒண்ணு கடிச்சிருக்க கூடாது. ஏண்டா ஜெய் பாம்பு என்னைக்கு இன்னைக்குமே இந்த தொட கூட தொடாத. ஏன்னா பாம்பை நீ கடிச்சு விடுவேன்னு தெரியும். அது பாம்புக்கு எதுல விஷம்? பாம்புக்கு பல்லுல விஷம். எனக்கு உடம்பு பூரா விஷம். தெரியும் பாம்பு கடிச்சுன்னு வச்சுக்க பாம்புதான் பாம்புதான் சாவும். புள்ளைய காணோம்னு எப்படி சொல்றது? என்னடா பண்றது? அதாவது நம்ம கூட நம்பி அனுப்பி செத்து போயிட்டான்னு சொன்னா அந்த அம்மா உசுறு போயிடும். ஒரு உசுருக்கு 2 உசுறு போயிடும். தேவையான மெதுவா இதோ வர்றேன் வந்துகிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். அப்படின்னு கொஞ்சமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லணும். ஊசியில வாழைப்பழம் ஏறாதா? ஏன் வாழைப்பழத்துல ஊசி ஏத்தணும்? அப்படியே சரி சரி எதுல ஏறிட்டு போகுது சொல்லுமில்ல. அப்படி சொல். பயமா இருக்குடா எனக்கு. பயப்படாத நான் இருக்கேன்ல. அதனாலதான் பயமா எனக்கு. ஏன் நீ போயிட்டு பொசுன்னு சொல்லி அந்த அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நிதானமா இதோ வர்றேன் அப்படின்னு கடைசியில சொல்லும்டா. நம்ம அம்மா டேய் வீட்டுக்கு போவாங்கடா வீட்டுக்கு போவாங்கடா பக்கத்துல வந்தாச்சு. வந்துட்டோம். நான் பயந்து கிடக்குறாடி. நான் சொல்லிட்டேன் அந்த அம்மா பார்த்தானே எனக்கு நடிக்கிடுவேன். என் பாட்டி வயசுக்கு வந்துருச்சு. நான் கிளம்புறேன். எந்த பாட்டில வயசுக்கு வந்துச்சு? இந்த முந்தா நேற்று கிளவி ஒண்ணு கல்யாணம் ஆனிச்சுல செத்து போச்சு அந்த கிளவியா? ஏண்டா சிரிக்கிற? அழுகுறியா? எதுக்குடா பாம்பு கடிச்சு பிடிச்சல. ஆமா பாவம் இப்படி அதானே வச்சுக்க கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன என்ன சொல்வா சட்டம் அதிக சொல்வா என்ன சொல்வா சட்டம் அதிக சொல்வா இங்கே
எப்படி சொல்லும் எப்படி சொல்லும் இங்க நடந்ததை எப்படி சொல்லும் எல்லாருமா சதமதை மூணு சத்தம். ஆமா 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 இதுல செத்து போயிட்டு சொல்லி இடம் சொல்றது யாரு? ஆமா, 2 பேரும் பகிர்ந்துக்குங்க. ஆமா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? நீ தான் வயசுல மூத்தாளு, நல்ல கெட்டதெல்லாம் என்ன? நான் வயசுல மூத்தாளா? ஆமா நல்லது கெட்டதெல்லாம் நான் தான் நீ பாக்கிறேன். தான் பார்க்கணும். உன் பின்னாடி நான் வர வேணாம், அப்படி வேணா வச்சுக்கோ. எதுக்கு இது பெருசா உனக்கு எனக்குன்னு பிரிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பழகி இருக்கோம். நம்ம ஏன் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், உன் முன்னாடியே நான் என்னது என் பொண்டாட்டி? என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், உன் முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்களாம் மனுஷனாடா? நம்ம உறவு முறை அப்படி. உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், ஏன் பொண்டாட்டியே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நம்ம பழக்கம் அருமையான ஓசை. அப்படியே பேசக்கூடாது, சந்திமேன் கூப்பிடணும். யாரம்மா அக்கிரமத்துல ஆடு இருக்கிறது? இந்த கடை இருக்கிறாங்களாம். காடு கிடா இருக்கிறாங்க, கிடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரம்மா அக்கறை இடத்துல இருக்கிறது? ஓ அப்படி சொல்லணுமா? நான் சொல்றேன், கூப்பிடுறேன், நீ வரல விடு. 3 சத்தம். நல்லா விடு. எங்கேயும் 3 விலை சொல்லிருக்காங்க. நடுவரில் விட்டுட்டா இந்த வரல விடு. எதுவுமே வரல விடுறா. இவன் எதுக்கு யாரம்மா அக்கிரமத்துல சண்டி மாமி? யாரம்மா அக்கிரமத்துல சண்டி மாமி? அப்பா என்ன எங்கேயப்பா? அந்த நேரத்தில் வரலாற்றோட வருகளா என் குழந்தை எங்கே? நான் பெற்ற அண்ணன் எங்கே? ஆசை மகன் தேவதாசன் எங்கே? யார் எங்கே? இவ்வளவு அக்கறையா கரசனமா மகனே மகனே என்று மட்டும் சொல்ல மட்டும் தெரியுது. காத்துக்கு போறானே. ஹலோ சார் வைங்க இருக்கு, பேசல் நிக்குது எல்லாமே. ஹலோ 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 அப்படி குறைச்சிடு. ஹலோ ஹலோ மணி கொடு. ஹலோ காட்டுக்கு போறானே பச்சை பிள்ளை, பசிச்சா என்ன பண்ணுவேன்? அப்படி ஒரு பிடிச்ச அதனால கொடுத்து அனுப்புறீங்களா? ஐயா நாங்கள் அடிமைகள் இருக்கிறோம் அல்லவா? அடிமை கொண்டு அந்த எப்பொழுது கொடுப்பாரோ அப்பொழுதானையா நாங்கள் பசி போக்கிக் கொள்ள முடியும். நாங்க கொடுத்தமே சாப்பிட்டாளா? வாங்க மாட்டேன்டானே. ஏன் உங்களுடைய கரத்தல சாதம் மறந்தனா சத்தியத்துக்கு பங்க வரும் சொல்லுங்க. ஆண்டவா, அந்த பிஞ்சு மனதில் கூட சத்தியம் என்ற வார்த்தை உதைத்து விட்டாயே. அப்படி என்றால் ஐயரிட்ட கட்டளை பிரகாரம் ஓடுகின்ற கங்கையில சென்று தண்ணீராவது அருந்தினானா? கவலைப்படாதடா லோகிதாசா. தண்ணி தேவிக்குது, நாங்க வர ஓடையில தண்ணி போதுமா அள்ளி குடுறாங்க. ஓட்டமா ஓடுனேன், ஒரு கை அள்ளனேன், அதுல மீன் குஞ்சிருச்சு, கீழே விட்டுட்டேன். 2வது காலில் காகல் வச்சு பிடிச்ச அதை விட்டுட்டேன். 3வது காலையும் பார்த்துக்கிட்டே இருந்தாடி லோகிதாசா. பொழுது அஸ்தமாயிட்டுருச்சு. காரகணத்தை கூப்பிடுவாரு, சண்டை போடுவார், வாழ போலாமண்ணா. அவ என்ன சொன்ன தெரியுமா? தோழர்களே எனக்காவது ஒரு கை தண்ணியாவது கிடைக்குது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு எதுவுமே கிடைக்கல, இதாவது போய் சேர்க்க சொல்லி கீழே தண்ணி எல்லாம் கீழே விட்டு ஓடு ஒப்பாரி வச்சேன் மாமி. அவன் தண்ணி இருந்தில்ல, அவன் கட்டில இருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஆண்டவா, உங்கள் கருத்தினால் சாதம் வாங்கி சாப்பிட்டால் கொண்டு சத்தியத்திற்கு பங்கம் விடும். தண்ணீர் எழுந்து செல்கின்ற நேரத்திலே தாகம் எச்ச விட்டு விட்டு சொன்னான். அந்த குழந்தை பசியோடும் தாகத்தோடு உங்கள் பின்னே எப்படி வந்தானா? மக்களா உங்கள் பின்னே வந்த மைந்தனா எங்கே அப்பா? எங்கே அப்பா?
விட்டு செல்லலாமா செல்லக்கூடாது என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இனியும் தாமதம் வேண்டாம். மனத்தில் நடந்த பலத்தை நடந்ததென்னே சொல்லுங்கள். நடந்ததென்னே சொல்லுங்கள். அங்கே காட்டே நடந்ததென்னே சொல்லுங்கள். நாங்க எல்லாருமே தெப்ப சேகரிச்சிட்டோம். அவன் உன்னை மறந்துட்டான். உன்னை அதாவது 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை யாராவது பிள்ளை மறக்குமா? மறக்க முடியாது. தெப்ப சேகரிக்க மறந்துட்டான். அப்படி என்றால் தாங்கள் இருவரும் மறந்திருப்பீர்களா? நாங்க கொடுத்தமே. அப்ப கூட அவன் சத்தியத்துக்கு பங்கு சிவ சிவா, நாங்கெல்லாம் தெப்ப சேகரித்து குறுக்கு வழியில் வந்துட்டாங்க. உன் மகன் கோவிந்தா கோவிந்தாவா? கோவிந்தனோட நேர் வழி வருகிறேன். 2 பேர் வர. கோவிந்தனோட 2 பேர் வர. டேய் வாடா. அங்க வார அங்க வரமான். அங்க வரமான். கண்ணை கேட்கிறதுமே ஒருவர் கூட என் கண்களுக்கு தெரியவில்லை. மாமி இது வெள்ளையில வர சொன்னாது. அதாவது தெப்ப சேகரிக்க போற இடத்துல பெரிய ஒரு ஆலமரம். ஆலமரத்துல ஒரு புதர். நிறைய முத்து மாமி, நிறைய முத்து. தலையால் முட்டமிங்க கருணாகம் குடிவலம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. அங்கே புதர் தெப்ப புதரும் அங்கதானே தெப்பையெல்லாம் இருக்குது. தெப்ப சேகரிக்க காலம் வச்சாங்க பாரு. அம்மானு சத்தம். அங்க இருந்து ஒரு ஆளுங்க இருக்க கண்ணில் விழுந்துச்சு. திடீர்னு விழுந்துட்டேன். இவனுக்கு தெரியும். பயந்துட்டான். வேற ஒண்ணும் இல்ல. பயப்படாதீங்க. தெப்ப அதுகிட்டே இருந்தானா திடீர்னு பாருங்க. சூறாவளி காத்து பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான் அவர் கண்ணுல தூக்கி இது வெள்ள வர்றேன், இதோ வர்றேன் சொன்னதெல்லாம் பொய். தெப்ப சேகரிக்க போற இடத்துல உன்னுடைய மகன் லோகிதாசனை சர்ப்ப நீண்டி கிடைக்காத வழியில சொல்லாத கேட்டியா? உள்ள போற கொலகாரம் பையன் ஒரு சுருக்கு 2 வருஷம் போய் கேட்டே லோகி தேசம் வரணும் சொன்னா மாமி எந்திரிக்கும். ஓடி போயிடலாம்.